வணக்கம், நான் சினிமா ரசிகன். கேந்திரனுடைய டைரக்ஷனில் விமல், நட்டி, சனாஸ்கா இவங்க நடிப்பில் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய வடம் படம் எப்படி இருந்து பார்க்கலாம் வாங்க. சிவகங்கை பகுதியில் மஞ்சு விரட்டுன்னு சொல்லி ஒரு விளையாட்டு ரொம்ப புகழ்பெற்ற விளையாட்டாக இருக்குது. அதுதான் அந்த படத்துடைய கதைக்களமும் கூட. ஆரம்பத்தில் நட்டியுடைய தொழுவத்தில் ஒரு மாடு 2 கண்ணு போடுது. அந்த 2 கண்ணில் ஒன்று வந்து அவர் வளர்க்க விருப்பப்படுறாரு, இன்னொரு கண்ணு வந்து அவர் தந்தைக்கு அனுப்புகிறாரு. இப்போ அது வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பா கையில் வருது. அப்புறம் ஹீரோ சின்ன பையனாக இருக்கிறாரு. மாடு மேலே ஹீரோ ரொம்பவே பாசம் வச்சுக்கிறாரு. அந்த மாட்டுக்கு பாண்டிமுனின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த மாடை நல்லா ட்ரெயின் பண்ணி விளையாட்டுலலாம் இறக்கி விடுறாரு. ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் நட்டியும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய மாடும் இந்த மாதிரியான போட்டிகளில் முதல் பரிசு வாங்குது. ஸோ இவங்களுக்கான ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுதான் மெயின் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இன்னும் 4 கிளை கதைகள் இருக்குது. கதாநாயகி ஒருத்தங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. முனிஸ்காந்த் வராரு, அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இன்னொரு நபர் ஹீரோவுடைய ஃபோட்டோ வச்சுட்டு நிறைய ரவுடிகளை போய் பார்த்துட்டு இந்த நபரை போட்டு தரலன்னு சொல்லிட்டு டீல் பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நிறைய பேருக்கு சின்ன சின்ன ஸ்டோரி இருக்கிறதுனால இந்த மெயின் கதை வந்து கொஞ்சம் வலுவில்லாமல் போயிட்டு மற்ற கதைகளுமே கொஞ்சம் ஸ்மாராகவே தான் இருந்தது. படம் ஆரம்பித்த ஒரு 10வது நிமிஷத்தில் இந்த ஹீரோ கோர்ட்லேருந்து வெளியில் வர்றாரு. அவர் போட்டுதலுக்கு ஒரு டீம் முயற்சி செய்கிறாங்க. அப்போவே நமக்கு இந்த சண்டைக்கோழி மாதிரியான படமாக இது இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அந்த சண்டைக்கோழி அப்புறமா வேங்கை இந்த மாதிரி படத்தில் ராஜகிரண் நடிச்சிருப்பார். இங்கே அதுக்கு பதிலாக ஆடுகளம் நிறைய நடிச்சிருப்பார். சேம் அதே மாதிரியான ஒரு ரோல் தான். கிட்டத்தட்ட அந்த 2 படங்கள் உள்ள சாயில் இதில் அதிகமாகவே தெரியும். இந்த மஞ்சு விரட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஒளிப்பதிவாகட்டும், அப்புறம் இமானுடைய மியூசிக் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. விமல் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருந்தார். வராரு, அவருடைய ரோல் கொஞ்சம் சின்ன ரோல் தான், ஓகே தான். அதே போல் சனாஸ்கா வராங்க. ஸோ கதாநாயகி அவங்களுக்கு என்ன வேலை உண்டோ அதை சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க. முனிஸ்காந்த் வராரு, அவருடைய ரோல் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறமா மதுசூதன் ஒரு வில்லனாக வராரு. சில கேரக்டர்கள் தான் நல்லா எழுதப்பட்டிருக்கு, பல கேரக்டர்கள் சிறப்பாகவே எழுதப்படலை. அது இந்த படத்துடைய பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். வில்லன் கேரக்டர் வலுவாக இல்லாததுனாலேயே நம்மளால் பெருசாக அந்த படத்தை ரசிக்கவே முடியலை. பாலசரவனுடைய அந்த ஒன்லைனர் காமெடியெல்லாம் சில இடங்களில் ரசிக்க முடியாமல் இருந்தது. ரொம்பவே ஒரு ஆவரேஜான படம் தான் இது. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போனீங்கன்னா அந்த படம் உங்களை ஓரளவு திருப்திப்படுத்தும். நன்றி, சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.